இந்த வீடியோல பெர்சன்டேஜ் கால்குலேஷன் அதாவது சதவீதம் ரிலேட்டடாட்டு சம்ஸ் பார்க்கும்போது ஏன் வகுக்கிறோம், ஏன் டிவிஷன் பண்றோம்னு தான் பார்க்க போறோம். வெறும் டிவிஷனோட மெக்கானிசம தான் பார்க்க போறோம். ஏன் இந்த இடத்துல டிவிஷன் யூஸ் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1 லிட்டர் பாட்டில்ல 500 ml ஃபில் பண்ணி வச்சிருக்கிறேன்னா, அந்த 500 ml அப்படின்றது எத்தனை சதவீதம், எத்தனை பெர்சன்டேஜ்ன்னு கேட்டேன்னா, நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? 1 லிட்டர 1000 mlன்னு போட்டுக்கலாம். அப்போ சால்வ் பண்ணும்போது 500 by 1000 into 100னா, so 500 into 2000, so 1/2 into 100 which is equal to 50%ன்னு கண்டுபிடிப்போம். இதில் ஒரு 1/2 இருக்குல்ல, இதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இதை சைடில் ஒதுக்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த பாட்டிலில் நான் எவ்வளவு தண்ணி நிரம்பி இருக்கேன்னு கேட்டேன்னா, எவ்வளவுன்னு சொல்லுவீங்க? என்ன அர்த்தத்தில் கேட்குறேன்னா, அரை பாட்டில் தண்ணி, கால் பாட்டில் தண்ணி, முக்கால் பாட்டில் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி. இதில் இவ்வளோ தண்ணி நிறைஞ்சிருக்குன்னு கேட்டேன்னா எவ்வளோன்னு சொல்லுவீங்க? அரை பாட்டில்னு சொல்லுவீங்களா? இது ஆக்சுவலாக 1 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு பாட்டில். 1 லிட்டர் பாட்டிலை நான் உள்ளே ஊற்றி வச்சிருக்கிற தண்ணின்றது அரை லிட்டர் தான். நீங்கள் என்கிட்ட ஒரு பாதின்னு சொன்னீங்கல்ல, இந்த பாதியும் இதில் நான் எழுதி வச்சு கண்டுபிடிச்ச இந்த பாதியும் ஒன்று தான். நீங்கள் எனக்கு இந்த பாட்டிலை பார்த்துட்டு எப்படி எனக்கு பாதின்னு சொன்னீங்க? பாட்டிலோட ஃபுல் கெப்பாசிட்டி சைஸை பார்த்துட்டு, அதில் என்னோட தண்ணி எந்த அளவுக்கு நிரம்பி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் பாதின்னு சொல்லியிருக்கீங்க. ஃபுல் கெப்பாசிட்டி எவ்வளோ? 1000 ml 1 லிட்டர். உள்ளே நிறைஞ்சிருக்கிற தண்ணின்றது 500 ml. இதே விஷயத்தை தான் இங்கே நமக்கு டிவிஷனும் பண்ணியிருக்கு. 500யும் 1000த்தையும், அதாவது அரை லிட்டரையும் 1 லிட்டரையும் கம்பேர் பண்ணியிருக்குது. எவ்வளவு அளவுன்னு சொல்லியிருக்குது. அதை எப்படி டிவிஷன் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இப்போது கொஞ்சம் சின்ன சின்ன நம்பர்ஸில் வந்து டிவிஷன் எப்படி கம்பேர் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இதை வச்சு நம்ம 500/1000 எப்படி ஒர்க் ஆயிருக்கோன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 12/4 இந்த பாக்ஸில் நியூமரேட்டரில் இருக்கிற 12 பால்ஸ் வந்து உள்ளே அப்படியே இருக்குது. நம்ம போன வீடியோவில் டிவிஷன் வந்து எப்படி ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். டினாமினேட்டரில் 4 இருந்துச்சுன்னா 4 பார்ட்டிஷனாக பிரிச்சுருவோம். பிரிச்சுட்டு நியூமரேட்டரில் இருக்கிறத வந்து செட்டாக கொண்டு வருவோம். எப்படி பார்த்தோன்னா, முதல் 4 கொண்டு வந்தாச்சு. இப்போ அடுத்த 4 கொண்டு வரலாம். இப்போ அடுத்த 4 கொண்டு வரலாம். இப்போ நம்ம நியூமரேட்டர்ல இருந்து அத்தனையும் உள்ளே கொண்டு வந்துட்டோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ 12 பால்ஸ் இருக்கும். நம்ம போன வீடியோவில் என்ன பண்ணியிருந்தோம்? 12/4க்கு என்ன ஆன்சராக இருக்கணும்? இந்த 4 செக்ஷனில் ஏதாவது ஒரு செக்ஷனோட வேல்யூவை வந்து கவுண்ட் பண்ணி எழுதியிருப்போம். அப்படி பார்த்தோன்னா எனக்கு இப்போ 12/4க்கு என்ன எடுத்திருப்பேன்? 3ன்னு எடுத்து எழுதியிருப்பேன். ஈக்குவல் டு 3. இப்போ நம்ம டிவிஷனை வந்து என்ன பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க போகிறோம்? கொடுத்துருக்க 2 நம்பரை வந்து எப்படி டிவிஷன் கம்பேர் பண்ணுது, அதாவது ஒரு நம்பரை காட்டிலும் இன்னொரு நம்பர் எத்தனை மடங்கு கூடுதலாகவோ குறைவாவோ இருக்குது. இதை வந்து டிவிஷன் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்கணும். இதை வந்து கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு டேபிளாக இப்போ மாற்றலாம். இப்போ இந்த டேபிளை பாருங்கள். நியூமரேட்டரில் இருக்கிற 12 பால்ஸும் இங்கே வந்துருச்சு. இப்போ என்னோட டினாமினேட்டரில் இருக்கிற 4 வந்து நான் இப்படி வச்சுருக்கேன். ஸோ 4 பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த 12க்குள்ள எத்தனை முறை 4 இருக்குதுன்னு பாருங்க. 1, 2, 3. ஸோ இந்த 3 தான் நான் இங்கே எதுக்கு எழுதியிருக்கேன். ஓகே, நான் வந்து இண்டிவிஜுவலாட்டு ஒவ்வொரு ரோவில் எத்தனை எலமெண்ட் இருக்குதுன்னு பார்த்து 3ன்னு எழுதினாலும், எத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்குதுன்னு எழுதினாலும் ஒன்று தான். ஆனால் இந்த முறை நான் வந்து டிவிஷனை பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் வேறு. உள்ளே வந்து எத்தனை முறை டினாமினேட்டர் இருக்குதுன்னு பார்த்து எழுதியிருக்கிறேன். இப்போ இந்த 3 வந்து எப்படி பார்க்கலான்னா, 12க்குள்ள 3 முறை 4 இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 3ன்றது 12 4 விட 3 மடங்கு பெருசுன்னு சொல்லலாம். கரெக்டா? இந்த 12 பால்குள்ள இந்த 4 வந்து 3 முறை வந்திருக்கு. ஸோ 3 மடங்கு பெருசுன்னு சொல்லிக்கலாம்ல. இப்போ 2/4 வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம்? டிவிஷனுக்கு 4 பார்ட்டேஷன் ஃபர்ஸ்ட் போடுவோம். அது போட்டாச்சு. இப்போ என்கிட்ட வந்து இப்போ 2 தான் இருக்குது. மீதி 2ம் எம்டியாக இருக்குது. ஆனால் நம்ம டிவிஷனில் என்ன பார்த்தோம்? ஃபுல்லுமே ஃபில்லாக இருக்கணும், அப்படிதானே? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 2 வந்து பாதி பாதியாக பிரித்து பார்த்தோன்னா 4 ஃபார்ம் ஆகும். இந்த 4யும் நான் இப்போ இதுக்குள்ளே ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இப்போ பிரித்ததுக்கப்புறம் இது பார்க்க எப்படி இருக்கும்?
இப்போ போன வீடியோ படி பார்த்தோம்னா, நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த ஒரு பீஸ்ல இப்போ நம்மகிட்ட இங்க பாதி பீஸ் தான் இருக்குது. எல்லாத்துலயுமே பாதி பாதி தான் இருக்கு. இதுலேருந்து ஏதாவது ஒரு செக்ஷனோட ஆன்சர் எடுத்து எழுதுவோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு இதுக்கு ஆன்சர் என்ன இருக்கும்? 0.5ன்னு இருக்கும். இல்லன்னா 1/2ன்னு அர்த்தம். இப்போ இத அப்படியே தனியா வச்சுக்கலாம். இப்போ இதுல ஒரு 4 எழுதியிருக்கோம்ல, இந்த 4 நம்ம இப்படியும் எழுதிக்கலாம் தானே? 1, 2, 3, 4ன்னு. இந்த 4 பாருங்க. 2/4 நம்ம வந்து சால்வ் பண்ணி வச்சிருக்க இந்த செக்ஷனையும் பாருங்க. இது ஒரு கம்ப்ளீட் 4னா, இது பாதி 4ன்னு தானே சொல்லுவோம். பாருங்க, இன்னொரு பாதி செக்ஷன் இல்ல. வெறும் ஒரு பாதி தான் இருக்கு. அப்போ அதையும் நான் 0.5ன்னு எழுதலாம்ல. அப்ப 0.5 வந்து எத ரெப்ரசன்ட் பண்ணும்? இந்த 2க்குள்ள ஒரு பாதி 4 இருக்குதுன்னும் சொல்லலாம். அப்படி இல்லன்னா, இந்த 2ன்றது 4 விட பாதி மடங்கு தான் இருக்குதுன்னும் சொல்லலாம். கடைசியாட்ட ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2/8 அப்படின்றது சால்வ் பண்ணோம். நான் 2வ வந்து இப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். சால்வ் பண்றதுக்கு 8 செக்ஷனாட்டு பிரிப்போம். இப்போ இந்த 2 உள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இந்த 2 வந்து இப்போ உள்ள கொண்டு போனோம்னா, வெறும் 2 பிளாக் தான் ஃபில் ஆயிருக்கும். மிச்சம் வந்து வேக்கன்ட்டா தான் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த 2 வந்து 8 பீசஸ் ஆட்ட ஆக்க முடியுமான்னு பார்க்கலாம். அதில பாதியாட்டு பிரிப்போம். இப்ப இதையும் இன்னொரு பாதியாட்டு பிரிச்சோம்னா, நமக்கு 8 பீஸ் கிடைக்கும். இப்போ நான் நியூமரேட்டர்ல இருந்த 2 நான் இருக்குல்ல, இந்த 2யும் நான் 8 பீசஸ் ஆட்டு பிரிச்சுட்டேன். இப்போ நான் வந்து இதுக்குள்ள இத டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில இருக்கிற ஒவ்வொரு பீஸோட வேல்யூவும் என்னவா இருக்கும்? நான் இப்போ ஒரு பொருள 4 பங்கா பிரிச்சு, அதிலிருந்து ஒரு பங்கு எடுத்தேன்னா, அத என்னன்னு சொல்லுவேன்? கால்ன்னு தானே சொல்லுவேன். 4 பங்குல 1, 1/4ன்னு. நம்ம 1/4 எப்படி சொல்லலாம்? 0.25ன்னு சொல்லிக்கலாம். ஸோ இதில இருக்கிற ஒவ்வொரு பீஸோட வேல்யூவும் 0.25 தான். இத இதுக்குள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இப்போ உள்ள இருந்த எல்லா செக்ஷனையும் இங்க கொண்டு வந்தாச்சு. நம்ம போன தடவ பார்த்த வீடியோ படி எடுத்திருந்தோம்னா என்ன பண்ணியிருப்போம், இதில இருக்கிற யூனிட்ல ஏதாவது ஒண்ணோட ஆன்சர் எடுத்து எழுதியிருப்போம். இதோட வேல்யூ என்னன்னு கொஞ்சம் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். 0.25ன்னு தானே சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே நமக்கு ஆன்சர் 2/8க்கு 0.25 தானே வரும். இப்போ 8 காட்டிலும் 2ன்றது எத்தனை மடங்கு கூடுதலாவோ, கம்மியாவோ இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, டிவிஷன் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துரும். அப்புறம் இந்த 8யும் 2யும் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். கரெக்ட்டா? இப்போ இந்த எக்ஸாம்பிள வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது, இதே மாதிரி தானே 2 செக்ஷன காமிச்சு இத 2ன்னு சொன்னேன். ஸோ 1ஓட வேல்யூ பார்க்குறதுக்கு இப்படி தானே இருக்கும். இப்போ நான் 8 ஃபார்ம் பண்ணோம்னா, இதே மாதிரி நான் 8 யூனிட் வச்சிருப்பேன். ஸோ இதே மாதிரி இங்க 8 இருக்கு. இப்போ நான் இந்த 8 நெருக்கமா அரேஞ்ச் பண்ணி வச்சு, இத 4 ஈக்குவல் செக்ஷனாட்டு பிரிச்சிருக்கேன் பாருங்க. 1, 2, 3, 4 இப்படி 4 செக்ஷனா பிரிச்சிருக்கேன். இதுல எந்த செக்ஷன நீங்க எடுத்தாலும், அது 4ல ஒரு பங்கா இருக்கும். அப்போ ஒவ்வொரு செக்ஷனோட வேல்யூவும் என்னவா இருக்கும்? 4ல ஒரு பங்குனா 1/4 அதாவது 0.25ன்னு சொல்லுவோம். அப்ப இந்த செக்ஷன நீங்க எடுத்தாலும் அதோட வேல்யூ 0.25 இது எடுத்தாலும் 0.25ஆ தான் இருக்க போகுது. இப்போ இந்த 8யும் நான் பிரிச்சு வச்சிருக்க இந்த 2யும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இந்த 8ல ஒரு செக்ஷனா தானே இந்த 2 இருக்கும். அப்போ இந்த 2ஓட வேல்யூ 0.25ஆ தானே இருக்கும். இது புரியலனா, நான் இத திரும்ப இதே இடத்துல காம்பேக்ட்டா கொண்டு வந்து காட்டுறேன். இப்போ நான் சொல்ல வந்தது புரியுதா? நான் இந்த ஃபுல் 8ல 4 செக்ஷனா பிரிச்சதுல, ஒரு செக்ஷனோட அளவுக்கு தான் இதுவே இருக்குது. 4ல ஒரு பங்குனா அது என்னன்னு சொல்லுவோம்? 1/4 இல்லன்னா 0.25ன்னு சொல்லுவோம். இந்த 0.25 வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? 2ன்றது 8 விட 0.25 டைம்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம்.
இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு அந்த வாட்டர் பாட்டில்ல வச்சு 500/1000ன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்ல, அந்த பாயிண்ட்டுக்கே திரும்ப வரலாம். இப்போ நான் வந்து ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள்ல வந்து 1 அப்படின்ற வேல்யூ குடுக்குறேன். அப்போ ஒரு 500ன்னு வரும்போது எனக்கு இதுக்குள்ள 500 சர்க்கிள்ஸ் இருக்கும். இப்போ நான் டிவிஷன் பண்ணோன்னா என்ன பண்ணுவேன், 1000 செக்ஷன்ஸாட்டு ஃபர்ஸ்ட்டு பிரிப்பேன். இப்படி இந்த இடத்துல ஒரு 1000 செக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ டிவிஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு கம்ப்ளீட் சர்க்கிளாட்டும் உள்ள கொண்டு வந்துட்டே இருப்பேன். ஆனா நான் டிவிஷனுக்கு என்ன ரூல் சொல்லியிருந்தேன், நான் இங்க இருக்கிறது அத்தனையும் உள்ள கொண்டு வந்துரணும். கொண்டு வந்து ஃபில் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு செக்ஷனும் எம்ப்டியா இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தேன்னா, எனக்கு இங்க வந்து 1000 லைன் வரைஞ்சிருப்பேன். ஆனா உள்ள ஃபில் பண்றதுக்கு எனக்கு வெறும் 500 சர்க்கிள் தான் இருக்குது. அப்போ எனக்கு ஃபில் ஆகாதுல்ல. நான் அப்போ என்ன பண்ணலாம், இந்த கம்ப்ளீட் சர்க்கிள வந்து 2 ஈக்குவல் செக்ஷனாட்டு பிரிக்கலாம். 500 சர்க்கிள்ஸையும் நான் பிரிச்சேன்னா, எனக்கு 1000 செமி சர்க்கிள்ஸ் கிடைக்கும். எனக்கு கிடைச்சிருக்க 1000 செமி சர்க்கிள்ஸும், இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கிற 500 கம்ப்ளீட் சர்க்கிளும் ஒண்ணு தான். நான் அப்ப என்ன பண்ணுவேன் இப்போ, உள்ள அவ்வளத்தையும் கொண்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். இப்போ ஃபில் பண்றப்ப பாக்க இப்படி இருக்கும். ஃபுல்லா செமி செமி சர்க்கிள்ஸா இருக்கும். இதுலேருந்து நான் ஆன்ஸர் என்னவா எடுப்பேன், எனக்கு 1000 வந்து இந்த பக்கமாட்டு இப்படி கம்ப்ளீட் சர்க்கிளா போயிட்டே இருக்கும். 1000 சர்க்கிள்ஸா போகும். அத கம்பேர் பண்ணும்போது என்கிட்ட இருக்கிற 500 அப்படின்றது பாதி தானே வருது. ஸோ என்னோட ஆன்ஸர் என்னவா இருக்கும், 0.5 அப்படி இல்லன்னா 1/2ன்னு எழுதலாம். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்டே சால்வ் பண்ணியிருந்தோம். இப்படி தான் எனக்கு டிவிஷன் வந்து பெர்சன்டேஜ் கால்குலேஷன்ல ஒர்க் ஆகும். நான் பேசுறத கேட்குற அளவுக்கு இன்னும் பொறுமை இருந்துச்சுன்னா, இத இன்னும் பாருங்க. மத்தபடி நான் வீடியோ ஸ்டார்ட்டிங்ல என்ன சொல்ல வந்தேனோ, அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன். சரியா? இப்போ ஸ்கூல் டைம்லலாம் எனக்கு டிவிஷன் வந்து சால்வ் பண்ணும்போது ஒரு டவுட் எப்படி இருக்கும்னா, ஏன் இந்த நம்பர் வந்து டினாமினேட்டர்ல வருது? ஏன் இத ஸ்வாப் பண்ணி 1000/500ன்னு போட முடியாதா? போட்டா அப்படி என்னதாகும்? அப்படின்லாம் டவுட் வரும். சரி, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இதில தரப்போறேன். இப்போ நம்ம ஒரு 3 எக்ஸாம்பிள் எல்லாரும் பார்த்தோம். 12/4, 2/4, 2/8 இது எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எல்லாத்தையுமே டினாமினேட்டர பொறுத்து தான் பிரிப்பீங்க. டினாமினேட்டர் 4ஆ இங்கேயும் நீங்க என்னவா பிரிச்சிருப்பீங்க? 4, 4ஆ தான் பிரிச்சிருப்பீங்க. இங்கேயும் 4ஆ தான் பிரிச்சிருக்கீங்க. இங்க 8ஆ பிரிச்சிருக்கீங்க. உங்களுக்கு கிடைக்கிற ஆன்ஸரும் பார்த்தீங்கன்னா, 4 விட 12ன்றது 3 மடங்கு பெருசு. 4 விட 2ன்றது 0.5 டைம்ஸ் தான் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இதுக்கும் என்ன அர்த்தம்? 8 விட இந்த 2 வந்து 1/4 மடங்கு தான் இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி உங்களுக்கு கிடைக்கிற ஆன்ஸர் எல்லாமே டினாமினேட்டர காட்டிலும் உங்களுக்கு மேல இருக்கிற நம்பர் வந்து எத்தனை மடங்கு இருக்குது அப்படின்றது ஆன்ஸரா கிடைக்குது. இது உங்களுக்கு புரியல அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3யும் 6யும் உங்கள கம்பேர் பண்ண சொன்னேன்னா, என்னால 2 பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஆன்ஸர் தர முடியும். இப்போ 3, 6 இந்த 3 பொறுத்தவரை 6ன்றது தன்னை விட 2 மடங்கு பெரிய நம்பர். கரெக்ட்டா? இந்த 6க்குள்ள உங்களுக்கு 2 முறை 3 இருக்குது. ஆனா 6ஓட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3ன்றது தன்ல பாதி தான். கரெக்ட்டா? இதே மாதிரி நான் டிவிஷன்ல நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன், உங்களுக்கு கிடைக்கிற ஆன்ஸர்ன்றது டினாமினேட்டர்ல என்ன நம்பர் இருக்கோ, அத பொறுத்து தான் இருக்கும். அப்ப எனக்கு இந்த எக்ஸாம்பிள பொறுத்தவரை, எனக்கு வந்து ஆன்ஸர்ன்றது 6ஓட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து வேணுமா? இல்ல 3ஓட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து வேணுமான்னு பார்த்து, நான் அந்த நம்பர டினாமினேட்டர்ல போடுவேன். இப்போ எனக்கு 3ஓட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஆன்ஸர் வேணும்னா, நான் 3 கீழ எழுதிட்டு, மேல 6 போடுவேன். அப்போ ஆன்ஸர்ன்றது 2. இது இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல. இதே எனக்கு 6ஓட பெர்ஸ்பெக்டிவ்ல வேணும்னா, நான் 6 டினாமினேட்டர்ல போடுவேன். அப்ப இப்ப பார்க்கும்போது எனக்கு எப்படி வரும்? இப்படி எனக்கு 0.5 கிடைக்கும். அப்ப டிவிஷன்னு வரும்போது, உங்களுக்கு எத பொறுத்து ஆன்ஸர் வரணுமோ, அதுதான் நீங்க டினாமினேட்டர்ல போடுவீங்க. இப்ப இந்த பெர்சன்டேஜ் எக்ஸாம்பிள்னு வரும்போது, உங்களுக்கு குடுத்திருந்த பாட்டில் கெப்பாசிட்டில உங்களுக்கு இருந்த தண்ணி எந்த அளவுக்கு வந்துச்சுன்னு தான் ஆன்ஸரே சொல்லியிருந்தீங்க. அப்போ நீங்க சொல்ற ஆன்ஸர்ன்றது அந்த பாட்டிலோட கெப்பாசிட்டி எவ்வளோ? 1000 1 லிட்டர். அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் உங்களுக்கு வர வேண்டிய ஆன்ஸர் இருக்கும்னு சொல்லி நீங்க 1000 டினாமினேட்டர்ல போடுறீங்க.